போலீஸ் டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த படத்தில் வர சீனில் நீ மெய்யாளமாக 2 வருஷம் ட்ரைனிங் முடிச்சிருந்தா இந்த சாவி எட்ரா அப்படின்னா நம்மளுக்கே சவால் விட்றானா. ஏன்னா அதில் நிறைய பேர் வந்து உண்மையால் சண்டை கற்றுக்கணுங்களாம் இருப்பாங்க. அந்த போலீஸ் ஆகணும் போது அவங்களுடைய இதெல்லாம் இருக்கும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு போலீஸுக்குமே இங்கே கை ஓடல. நான் நேரம் வழி எல்லோரும் சேர்ந்து குத்திப்பாங்க போது. விஜய் ஒரு படத்தில் துல்லாத மனம் துள்ள நினைக்கிறேன். அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லணும். அதில் தான் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ பேசுறதுக்கு அவனை ஒரு அடி அடிச்சிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன சொன்னேன், இன்னொரு அடி சொன்னேன். அப்போ மீதி ஆடியன்ஸுக்கு பார்க்கணுமே சந்தோஷம். என்ன அடிக்கும் போது புரட்டி. பட் நான் பேசிக்கலாக எங்கள் அப்பா மருத்துவர். அவர் சொல்லிக் கொடுத்த மருந்துகள்லாம் நிறைய எனக்கு தெரியும். இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் மருந்து கொடுப்பேன். சில பேருக்கெல்லாம் ஐடியா பண்ணி கொடுப்பேன். ஒரு 6-7 பேருக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்கு. 5 வருஷம் 6 வருஷம் 7-8 வருஷம் குழந்தை இல்லாதவங்களாம் குழந்தை பிறந்திருக்கு. டாக்டரால் கைவிடப்பட்டவர்களாம் குழந்தை பிறந்திருக்கு. உங்களோட கெரியரில் வந்து வால்டர் வெற்றிவேல் அந்த கபாலி கேரக்டர் பயங்கர ஒரு பயமுறுத்துகிற ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் உங்கள்கிட்ட வரும்போது ஏன் இவ்வளோ வில்லனை என்னை காட்டுறீங்க அப்படின்னு டேரக்டர்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து டைரக்டர்கிட்ட போய் என்னங்க எனக்கு வந்து இந்த மாதிரி கோலத்தெல்லாம் கொடுக்குறீங்க, அது கொடுத்தா தான் படமே ஓடும். நான் பண்ணுற சேட்டையில் தான் வந்து ஹீரோ வந்து அதை முறியடித்து இவனை விட நான் பெரிய ஆளுன்னு காட்டினா தான் ஜனங்களுக்கு அவங்க மேலே ஒரு பரிதாபம் வரும். இப்போ எடுத்துக்காட்டால் வந்து விஜய் ஒரு படத்தில் துல்லாத மனம் துள்ளன்னு நினைக்கிறேன். அதில் அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. யார், சிம்ரனுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் வந்து ஏதோ குளிக்கும் வெட்டி பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வரும், வாடகை வாங்க வந்திருக்கான்னு போது அந்த சீனில் கிரியேட் ஏன் அப்படி ஆகுதுன்னு சொன்னால், மற்ற யாரும் வந்து ஒல்லியாவோ இதுவாவோ தோரணை இல்லாமல் ஒரு மாதிரி நெக்கிலுக்கள் இல்லாதவங்க அந்த சீனில் வச்சா அது விஜய் சார் அவனை அடித்து போட்டாலும் அதில் ஒரு நியாயம் இருக்காது. ஆனால் அதுக்கு தான் என்ன பண்ண சந்திரசேகர் சார் எனக்கு சொன்னார், உடம்புலம் இது வந்து டாமினேட் பண்ணுற சீனு, இது ரொம்ப வந்து ஹீரோயினி வந்து ரொம்ப ஒன்றா வந்து லவ் பண்ணுற ஸ்டேஜ் இருந்தாலும் லவ் பண்ண முடியல, தன்னை யாருன்னு ஹீரோயினிக்கிட்ட காட்டிக்க முடியல. ஸோ அவங்க கண் இழக்கும்போது இழந்ததே இவனால தான்ன்றது அந்த பொண்ணுக்கும் தெரியாது. பட் அவள் இந்த நிலைக்கு நம்மளால தான்ன்றது போதும் அதை வந்து வெளிப்படுத்தவும் இவனாலேயும் முடியாது. அதுக்கு நிவர்த்தி எதனா பண்ணணும். இருந்தாலும் நம்மளால் கண்ணு போச்சுன்னு இதாக இருந்தாலும் அவள் மேலே வந்து ஒரு இறைப்புரியா காதல், அது பின்னாடி போக போக அது ரொம்ப காதல் முத்திரும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம். பட் அவளுக்கு உண்டான படிப்பை வந்து ஹீரோ வந்து செலவு பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான ரொம்ப ஒரு இதில் இருக்காங்க. அந்த தருணத்தில் நீங்கள் போய் சேட்டை பண்ணுறது குறுக்கிடுறீங்க அவங்க லைஃப்பில். ஸோ அந்த பொண்ணை படிக்க விடாமையோ இது சம்திங் இது இருக்குன்னு நீங்கள் உள்ளே இருக்கீங்க. அவர் வராரு, அந்த அம்மா புலம்புறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வந்து கூப்பிடும்போது அவர் பேரை குட்டி வாங்க அவர் பேரை என்னன்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து டாயின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ டைலாக் இருந்தது. நான் சொன்னேன், இல்லை சார் அவர் நான் வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வெறுப்பேற்றுறது வந்து அவர் பார்க்கல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த டார்ச்சர் கொடுக்குறது, டாயின்றது, அதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிறது. ஸோ இதெல்லாம் ஆடியன்ஸை டாமினேட் பண்ணணும். செகண்ட் திங், அவர் வந்த பிறகு டாமினேட் வந்து அது செகண்ட் திங். அவர் அப்போது கேவி இனிமேல் நீங்கள் வந்து லேட்டாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டாய் அப்படின்னு சொல்லுவேன். ஆடியன்ஸுக்கு கடுப்பாகும். ஏற்கனவே அந்த மாதிரி சொல்லேன்டா நான் வந்து மார்க்கெட்டு போயிட்டு வர நேரத்தில் இந்த மாதிரி குளிக்கிறத எட்டி பார்த்துட்டு நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நான் பண்ணிட்டு சொல்லுவேன். ரொம்ப அது வேறு ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டியா, உன்னால் தான் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டைலாக் இனிமேல் வந்தால் லேட்டாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் ஹீரோ என்ட்ரி. அப்போ பார்ப்பா குட்டி இது மாதிரி பண்ணுறாரு. அப்போ நான் சொன்ன பேர் நான் குட்டியா, சரி அப்போ நான் வேறு மாதிரி சொல்லிக்கிறேன் சார் சொல்லிட்டு இதெல்லாம் போனோன்னே அவர் என்ட்ரி ஆவார். குட்டி என்னொன்னே, குட்டியா நான் என்னமோ நாய்க்குட்டின்னு நினச்சேன் வாவா அப்படின்னு. அப்போ ஆடியன்ஸ் வந்து அவனை என்ன நக்கல்றா அவனுக்கு அப்படின்னு மாதிரி, எப்படா உதைப்பா இந்த மனுஷன் என்ன அப்படின்றத அவங்களுக்கு எதிர்பார்க்கறது. எனக்காக இவ்வளோ வந்து எல்லாம் பண்ண. ஏன்னா இப்போ அவர் வந்து அடிக்கக்கூடாது, என்னை யாரும் தெரிஞ்சிடக்கூடாது ஒரு இதில் சொல்லிட்டு ஒரு இதில் டென்ஷனில் இருப்பார். அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லும். அதில் தான் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது.
நீ இவ்வளோ பேசுறதுக்கு அவனை ஒரு அடி அடிச்சிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன சொன்னேன்? இன்னொரு அடி சொல்லு, இன்னொரு முறை சொல்லு கேட்டதா. அவருக்கு ஹீரோக்கு லட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு அப்போ மிதிக்கிற மிதி ஆடியன்ஸுக்கு பார்க்கணுமே சந்தோஷம், என்னை அடிக்கும் பொழுது புரட்டி. அதனால் நான் போயிட்டு அந்த இடத்துல நல்லவன்னு சொல்லிட்டு நான் எதனால் நடிக்க முடியுமா? ஏதோ ஒரு படம் அம்மையப்பான்னு ஒரு படம் பண்ணேன், அது மட்டும் நல்லவன். ஒரு சரத்குமார் சார் படத்தில் ஒரு படத்தில் நல்லவன் நடித்தான். பட் அதுக்கும் அக்செப்ட் பண்ணாங்க ஜனங்க ஒரு சில இதுக்கு. ஏன்னா பிகாஸ் நான் காமெடி கலந்த வில்லனாக பண்ணியிருக்கிறதுனால ஆக்ரோஷமான வில்லனும் பண்ணியிருக்கேன். இப்போ வால்டர் வெற்றிலாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ரவுடி மாதிரி, போலீஸ் லாக்காக்கே ஒரு இதை கொடுக்குற மாதிரி, அவங்களே வந்து ரொம்ப டேமினேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ ஸ்ரீபால் தான் இருந்தார். பி.வாசு சார் வந்து எல்லாருக்கும் போலீஸ் லைனில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கும், ஒரு ரேஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இன்ஸ்பெக்டர் அந்த லெவலுக்கு மோர் தான் அதில் இருக்கிறவங்களாம் சத்தியம் தேட்டரில் படம் போட்டு காட்டினார். யார்? பி.வாசு சார். அதில் படம் பார்க்கும்போது தான் ஸ்ரீபால்லாம் பக்கத்தில் உட்காந்து படம்லாம் அவங்க பார்த்தாங்க. போலீஸ் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னென்னா 2 வருஷம் ட்ரைனிங்கை இப்போ பார்க்குறடான்ட்டு அவர் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நீ மெய்யாளமா, நீ உண்மையான போலீஸ்காரனா அந்த 2 வருஷம் அப்படி இப்படி ட்ரைனிங் முடிச்சான்னா இந்த சாவியாடுறா அப்படின்னு அந்த கொலாக்கள் ஒரு பாஷையில். அப்போ தான் வந்து ஒவ்வொரு போலீஸுக்குமே இங்கே கை ஓடல, நான் நேரம் மடிது எல்லோரும் சேர்ந்து குத்திருப்பாங்க போகுது. அந்த படத்தில் வர சீனில் நீ மெய்யாளமாக 2 வருஷம் ட்ரைனிங் முடிச்சுருந்தா இந்த சாவி ஏடுறா அப்படின்னா நம்மளுக்கே சவால் விட்றானா. ஏன்னா அதில் நிறைய பேர் வந்து உண்மையால் சண்டை கற்றுக்கணுங்களாம் இருப்பாங்க. அதில் போலீஸ் ஆகணுன்னும் போது அவங்களுடைய இதெல்லாம் இருக்கும். அப்புறம் பக்கத்தில் ஸ்ரீபால் உட்காந்தார். அப்படி என்ன பார்த்தார் அப்படின்னாரு. அப்படியே யோசனை பண்ணினார். என்ன சார், என்ன உங்களுக்கே பார்த்த மாதிரி இருக்கு, என்ன சார் ஒரு போலீஸ்காராக இருக்கீங்க? இப்போ தான் பார்த்தீங்க படத்தில் கபாலி நான் தான். எஸ் அது கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நீங்கள் சொல்லாமல் அதை பார்த்தோன்னே கபாலியும் கண்டுபிடிக்கும். இல்லை தம்பி, அதில் நீங்கள் பண்ண வேகம்லாம் பார்த்து நாங்கள் குழம்பி போயிருக்கு, இன்னும் நெஜத்தில் மாட்டினா அடிக்கணும்னு தோண்டிச்சு, அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ அசால்ட்டாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. சார் அது திரைப்படம் சார், இது வெரி குட் ரொம்ப இது கூட அது தெரிஞ்சது தான். அவர் ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டு தம்பி கபார் யாரும் வந்திருக்கா அப்படின்னா தான் ஒரு வார்த்தை. இன்ட்ரோல் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இவர் பார்த்து சொன்ன உடனே விவாஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அதுதான் வந்து அந்த படத்துக்கு ஒரு நல்ல கிரிப்பு. கபாலின்ற கேரக்டர், அப்புறம் சிலைலாம் வைப்பாங்க, அவர் நல்லா எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு விவாஸ். இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எனக்கு வர மைல்கால் சொல்லுவாங்கள்ல படிக்கட்டு, அதில் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்த சில சீன்ஸ். செந்தூர பாண்டி அதில் ரொம்ப நல்லா விஜய் சாரோட இருந்து எஸ் சந்திர சார் டைரக்டர், அண்டு நம்ம ஆள் விஜயகாந்த் சார் இருந்தார். ஆமாம், அது வந்து என்ன அவர் வலுக்கட்டாயம் என்ன தான் சண்டைக்கு வைக்கணுன்ட்டார் அந்த படத்தில். ஏன்னு சொன்னால் ஒரு படத்தில் இருக்கும்போது விஜய் சார் இருக்கும்போது விஜய் சாருக்கு எனக்கு அந்த நேரத்தில் ஃபைட்டு போட்டு அவர் அவர் என்ன ஜெயிக்க முடியுமான்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ரொம்ப யங்காக இருந்தார். ஸோ அந்த படத்தில் இவர் அண்ணங்காரன்ற ஒரு அனுபவம், இவர் ஆளை பார்க்கறதுக்கு மாக்காமாரி இருப்பார். ஸோ அப்போது நானும் மாக்காமல் இருக்கேன், எனக்கு 2 பேர் சண்டை போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சப்ஜெக்டில் எனக்கு ஒரு தனி கேரக்டர் போட்டு படம் ஃபுல்லாக வச்சு அவங்க அப்பாவை சாவடித்து பெரிய கொலைப்படிலாம் பண்ணுவேன். ஸோ அதை மட்டும் நல்லா ஓடிச்சு. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது இந்து பார்த்தீங்கன்னா ரோஜா கட்டை ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை பண்ணுவேன், மார்க்கெட்லாம் ஒரு மாதிரி பண்ணுவேன். ஸோ அது ஒரு காலகட்டம். அதுக்கு ஆனஸ்ட் ராஜ் சொல்லவே தேவை, அது எங்கேயோ எடுத்து விட்டுருச்சு. தலைவர் ஆனஸ்ட் ராஜ் நீங்கள் சொல்லப்போனால் அதை கண்டினியூ 19 படம் 100 days நான் நடித்த அத்தனை படம் வில்லனா படம் எல்லாமே 100 days. அதில் தான் தூக்கி டாப் வந்தானே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி 5 லாங்குவேஜ்னும் எல்லா சூப்பர் ஸ்டார்கிட்டையும் ஒரே வருஷத்தில், அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் 5 சூப்பர் ஸ்டார்கிட்டையும் சண்டை போட்டாச்சு. மம்முட்டி, மோகன்லால் அந்த பக்கம், இந்த பக்கம் கன்னடத்தில் வந்து விஷ்ணுவர்தன் அவங்கெல்லாம், தமிழில் பார்த்தீங்கன்னா கமல் சார் அண்ட் ரஜினி, அண்ட் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி சார், பாலகிருஷ்ணா, ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சேம் தர்மேந்திரா அவங்களாம் இருக்கிற கூட இருக்க அவங்க பசங்களாம் சன்னிதேவ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சஞ்சய் தத் அவங்களும் அப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. அமிதாப் பச்சனோட பண்ணிட்டேன் அதே வருஷத்தில். ஒரே வருஷத்தில்
அத்தனை சூப்பர் ஸ்டார் 5 லாங்குவேஜ் நடிக்கிற சூப்பர் ஸ்டார் கூட ஃபைட் பண்ணது நான் ஒருவனாகவும் இருக்கலாம். நானாக மட்டும்தான் இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பல பேர் இருந்திருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது சொல்ல வந்தேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆனால் பட் என்னன்னா எனக்கு காசு சம்பாதிக்கணும். ஏன்னா வீட்டில் வந்து பர்சன்ஸ் அதிகம், எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி மெதுவாக போயிட்டு அங்கே படத்தில் எனக்கு பெரிய சம்பளம் கிடையாது. டெய்லி அப்போது வந்து எனக்கு 2000 நினைக்கிறேன். ஆனால் 2000 பெரிய விஷயம். ஏன்னா 3500 தான் ஒரு மாதத்துக்கு ஸ்கூலில் டீச்சராக இருக்கவங்களுக்கு. ஓ, அந்த காலத்தில் மாத சம்பளமே 3200 தாண்டாது இது ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு. பட் எனக்கு ஒரு நாள் 2000. பட் இருந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி சிக்குபுக்கர் ரயில் மாதிரி பின்னாடி எல்லாம் பொம்பளை பசங்க லைனாக நிற்கிது. என்ன அப்புறம் நானே போய் 7 கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் என்னோடய ஃபேமிலிக்கு நான் உழைச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாலம் கட்டணுன்னா இந்த கேரக்டருக்கு 20 நாள் போச்சு. அந்த நாளில் ஏன்னா 2 கண்ணாடி உடச்சா காசு, பைக் ஜம்ப் பண்ணால் காசு. அதனால் என்ன பண்ணால் எனக்கு மலையாளம் பண்ணலாம் வேணான்னு சொல்லிட்டு நிறைய படம் கூப்பிட்டாங்க. நான் இப்போ பண்ணவே இல்லை. எனக்கு பிழைக்க தெரியல. ஏன்னா எனக்கு சரியான கைடு இல்லை. இல்லை இப்போ நம்மளும் இங்கே பண்ணி நல்லா இருக்கும். ஏன்னா மலையாளத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் கிடையாது. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி போலீஸ் கேரக்டராக இது பண்ணுறாங்க. அப்போ நிறைய பேர் என்னை ஹீரோ போயிட்டாங்க. எனக்கு புத்தி இல்லை. நான் நேராக வந்து என் கண்ணுக்கெல்லாம் ரஜினி சார், கமல் சார், இவங்க 2 படம் எப்படா கிடைக்கும். ஓகே. ஏன்னா அந்த மலையாளம் ஃபீல்டு வந்து கொஞ்சம் நிறம் கம்மியாக இருந்தது. நிறம் கம்மியாக இருந்தது. மக்களுடைய இதெல்லாம் வந்து இங்கே ஓடுற மாதிரிலாம் அங்கே படம் ஓடாது. ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா மோகன்லாலுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் 2000 வாங்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு. அவருக்கு வந்து 30,000 32,000 தான் சம்பளம். எனக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கவுண்டிங் வரும்போது 20 நாள். அவரோட சம்பளம் அதிகம்னு சொன்னாங்க யாரோ, எனக்கு தெரியல. அது ஹீரோவோட சம்பளம் நான் வாங்கிட்டேன். இத்தனைக்கு ஃபைட்டர். எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய கேரக்டர் மாஸ்டர் வந்து எல்லாம் வெயிட்டிங். ஒரு 20 நாள் சொல்கிறாங்க குணப்படம் அந்த படத்தில் இருக்குது. 20 நாள் மொத்தம். ஐயோ கொடுக்க முடியாது மாஸ்டர், இங்கே இது போகணும். ஏன்னா ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பேன் இந்த நாளில் ஏன்னா ஃபஸ்ட்லேயே புக் பண்ணி வச்சுருவாங்க ஃபைட்டில். இப்போ சரத் சாருக்கு டூப்பு இந்த படத்தில் இதுன்னா மாஸ்டர் சொல்லிட்டு 16-17 நம்ம கம்பெனிடா அப்படின்றார். இன்னொரு மாஸ்டர் என்ன சொல்லுவார், எப்பா 12-13 இவருக்குடா, சத்யராஜிடா, இன்னொரு ரகுவரன்டா, அப்படின்னு எல்லாம் டூப் ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா டூப் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் சம்பளம் அதிகம். அதனால் மோஸ்ட்லி டூப் பண்ணுவேன், ஒரிஜினல் ஃபைட்டை பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, நம்ம கலியுகம்னு ஒரு படம். எனக்கு டூப் போட தான் பழக்கம். ஃபைட்லாம் பண்ணால் ஒன்றும் பெரிய காசு கிடைக்காது அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ வெங்கடேஸ்வர் ஜிவி ஃபிலிம்ஸ் அவர் தான் இது பண்ணார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, மழை, அந்த வில்லன் வரல. எப்போது அந்த படத்துக்கு அப்போ தான் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுது அந்த படத்தில் தான். அது வரைக்கும் நான் யாருன்னு எனக்கு தெரியாது. அக்கடாத்து கூட மாதிரி போகிறது வர்றது, இன்றைக்கி ஃபைட்டு முடிச்சுமா துட்டு என்னமோ வீட்டில் எடுத்து 2000 3000 இப்படி தான் போயிட்டு வரோம். ப்ராட் மைண்ட் இல்லை எனக்கு, நல்ல வழிகாட்டியும் இல்லை. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறவங்களோட எப்படா சாவான், எப்படா இவன் நம்ம போட்டியாக இருக்கான்னு அங்கே யூனியனில் வந்து ஒரு சிலர் வந்து நம்மகிட்ட காம்படிஷனில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் எல்லோரும் ஷூட்டிங் இவனே கூப்பிட்றாங்க. சத்யராஜ் டூப்புனாலும் இவர் தான் கூப்பிட்றாங்க, சரத்குமார் டூப்புனாலும், ரகுவரன் டூப்புனாலும் இவர் தான் கூப்பிட்றாங்க. தெலுங்கில் வந்து அமிதாப் பச்சன் எங்கே வந்தாலும் அவர் தான் டூப்புன்னு கூப்பிட்றாங்க. இப்படி டூப் எந்த லிஸ்ட்டில் யூனியனில் பார்த்தா ஒரு நாளைக்கு 3 படத்தை எனக்கு ஃபில்லப் ஆகும். காலையில் வாகினி, மத்தியானம் ஏவிஎம், இப்படி போகிற காலகட்டத்தை தான் எனக்கு நல்ல ஒரு சுபிஷம் கிடச்சிது. ஆண்டவனாக பார்த்து எனக்கு தக்க வச்சுக்கிட்டான். எனக்கு அதில் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. கலியுகம் படத்தில் இருக்கும் 2 நாள் மழை, ஷூட்டிங் நடக்கல, செட்டு ஒர்க்லாம் அப்படியே செட்டெல்லாம் உடையிற மாதிரி ஆகிடுச்சு, ஆட்டாலாம் போட்டு அந்த பாம்பே ஆர்டிஸ்ட் வரல. யோசனை பண்ணாங்க என்னடா இதுன்ட்டு. அப்புறம் எல்லாருக்கும் லாஸு, டெய்லி வந்து செலவுகள் 50,000 60,000 ஆகுது. ஷூட்டிங் பேக்கப் பண்ணிட்டார் டைரக்டர். அவர் ப்ரொடியூசர் அங்கே சொல்லிட்டு தான் வந்தார். ஷூட்டிங் பேக்கப் பண்ணியா 3ஆவது நாள் அப்படியே போகுது. லஞ்செலாம் சாப்பாடெலாம் வந்துடுச்சு. 11 மணிக்கு வந்துட்டு அவர் என்ன இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் லாஸ்னால் ஒரு காரணம் இருக்கணும். ஒரு வில்லன் வரலன்னா காரணம் எவனை தூக்கி போட்டு தொலைய வேண்டியது ஏன் ஆகணும். இல்லை சார் அவர் வந்தால் தான் சார் இந்த கதை நல்லாயிருக்கும், ஆள் நல்லா பாடி பில்டர் பப்பு வருமானு நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். பாம்பேலேருந்து அவர் தான் வர. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், எனக்கு எவன் எப்படி போனாலும் எனக்கு அவ்வளோ இல்லை. எனக்கு ஷூட்டிங் பண்ண துட்டு கொடுத்தியா, நான் என் வேலையை பார்த்து அது அப்போ வந்து ஆர்டிஸ்ட்லாம் எனக்கு வந்து மைண்டில் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேர் நடிகராக இருந்தாலும் சரி, அது மொத்தம் சொல்லக்கூடாது. எந்த நடிகர் இருந்தாலும் நான் என் வேலையை பார்த்துட்டே போவேன். எல்லாம் இப்போ என்ன கிறுக்கு நான் வேண்டுவேன். நான் பாட்டு அப்போ வந்து பீடா இது போடுவேன், போட்டு தூக்கிட்டு போவேன். அந்த படத்தில் இதே மாதிரி பேக்கப் பண்ணிட்டாங்க. எல்லாம் பாக்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் போகிறாங்க. மேக்கப்பு காஸ்டியூம்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு வண்டியிலே தான் போகிறாங்க.
நாங்கள் நின்றுட்டு சூன்னு தூப்பிட்டு எப்படி இருந்தாலும் சரி ஷூட்டிங் வந்தாச்சு மதியானம் சாப்பிட்டு போகிறோன்ட்டு அந்த ஜெயில் ட்ரெஸ்ஸில் இருக்கேன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில். யார் இருந்தாலும் இப்படி போகிறாங்கன்னா துப்பிட்டு போனால் லூஸாக இருந்தாலும் அப்படின்ட்டு ஒரு கேட்குறாரு யார் ஜிவி. அப்புறம் டைரக்டர் சார் இல்லை சார் அவர் தான் சார் அந்த வில்லனுக்கு டூப் சார் அந்த சோலோ ஃபைட் பண்ணுவார் இல்லையா அவர் தான் சார் டூப். இந்த டூப் ஏன் பண்ணணும் அப்போ அந்த ஆள் பண்ண மாட்டான். நான் இல்லை பண்ணுவார் சார் இவர் தான் அந்த பல்ட்டி அடிக்கிறது ஒன்று. லூஸுங்களாயா நீ என்ன பாம்பேயில் இதை கூப்பிட்டு வந்து பெரிய சண்டை போடுறான்னு கூப்பிட்ற அவனோட இவனெல்லாம் போடுறான்னா இவனை போடாமல் அவனை இதை லூஸெல்லாம் நீ காசை வாங்கிய முதல்ல அட்வான்ஸை அப்படின்ட்டார். டேய் வாடா அப்படின்னாரு. தம்பி எங்கே அப்படின்னாரு. என்னண்ணா இன்னும் ஒரு மாதிரி ஃபைட் பண்ணுறியா அப்படின்னாரு. அதுக்கு தான் சார் வந்திருக்காருண்ணா. டூப் இல்லைப்பா ஒரிஜினலாக பண்ணிடுறியாண்ணா. பண்ணுறேன் சார் அப்படின்னா. அப்போ தான் என்னன்னா சம்பளம் அப்பவும் கேட்டேன் சார் ஃபைட்னா இது எத்தனை சார் முடிப்பீங்கண்ணா. எத்தனை நாள் முடித்தாண்ணா ஏது சோலோ ஃபைட்டியா சார் சோலோ ஃபைட் அதெல்லாம் கவலை இல்லை சார் 3 நாள் 4 நாள் கேட்டாங்க 2 நாள் ஆயிடுச்சு இன்னும் 1 நாள் நாளைக்கு நான் வேறு ஷூட்டிங் போகணும் நீ பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டுனா ஃபைட்டு 3 நாள் இருக்கிறப்பா நீ சோலோ ஃபைட்டுப்பா அதில் வேணாம் சார் நாளைக்கு ராஜ் மாஸ்டர்கிட்ட போகணும் சார் இன்றைக்கி 1 நாள் சண்டே ஏன்னா அவங்க 3 நாள் கொடுத்தாங்க 2 நாள் முடிச்சு 3ஆவது நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கு அன்றைக்கி பேக்கப் ஆயிடுச்சுன்னா எனக்கு காசு சும்மா தான் வரப்போது நாளைக்கு நான் வேறு மாஸ்டர்கிட்ட போக போகிறேன். அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க எனக்கு அறிவில்லை. அப்புறம் கடைசியில் நீ என்ன எதுக்காக போகிற ஷூட்டிங்கு எதுக்கடா வந்த சினிமாக்குன்னாரு. சினிமா எதுக்கு வராங்க இதில் தனியாக பணம் சம்பாதிக்குது அந்த பணத்தை தான் நான் தரேன்றேன். அப்புறம் என்ன அப்படி இல்லைங்க நியாயம் நேர்மை இருக்கும் அந்தாள்கிட்ட ஒத்துக்கிட்டேன்ல அந்த ஆள் யாராடா நான் பேசுகிறேன்டா யாரா அவனுக்குன்னாரு ராஜ் மாஸ்டர். டூப்பு தான்டா போட போகிறேன் அது எவ்வளோ போடலாடா சரிட்டு சரி என்ன சார் பண்ணோம் மொத்தமாக 10,000 தரேன்டா அப்படின்னாரு. 10,000 ஏற்கனவே 2 நாள் வேறு மீட்ரு ஓடிடுச்சு இது சேர்த்துனா சூப்பர் சார் அப்படின்னு அவ்வளோதான். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைட்டர்ஸ்லாம் சொன்னாங்க மச்சான் இது கிடைக்காதா சோலோ ஃபைட்டரா அவங்க கிடச்சிருக்கடா என்னடா நீ அப்படின்னாங்க. அதெல்லாம் விட்றா நம்ம இதெல்லாம் நிற்காதரா சும்மா நாளைக்கு எல்லாம் மாற்றிடா ஆளெல்லாம் மாற்றி போவான் எவன் புதுசாக வருவானுங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுடா அப்படின்னு இல்லை பண்ணால் அந்த காலத்தில் எப்படின்னா சென்சார் கட் பண்ணியிருந்தாங்க. சென்சார் கட்னா ஆக்ரோஷமாக பிளட்டு நிறைய வந்தால் அதெல்லாம் வந்து சீன் கட் பண்ணுவோம். இன்றைக்கெலாம் துள்ள வெட்டும் போதெல்லாம் காட்டுறாங்களே அதெல்லாம் காட்ட முடியாதப்போ அந்த ஃபைட்டில் பிளட்டெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்று அந்த சீனை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் பயந்துருவாங்களாம். இன்றைக்கி எல்லாம் உட்காந்து நல்லா துள்ள சாப்ஸ் பண்ண விட உட்காந்து வேடிக்கை பார்க்குதுங்க எல்லா ஆடியன்ஸுங்க. அது அவங்களாம் ஒரு திங்க் பண்ணிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகுது ஃபைட்டை காணும் ஃபைட்டை எடுத்துட்டாங்க உள்ள சென்சார் வந்து விட மாட்டேன்ட்டான். ஏன்னா முக்கியமான அடி ஃபைட்டு பல்ட்டி அடி இது கொண்டதெல்லாம் வந்து எல்லாமே பிளட்டோட இருக்குதுன்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் என் நல்ல நேரம் தான் பாருங்கள் அதான் நல்ல நேரம் எப்படி வந்தாலும் அதை தூக்கி விடணுவாங்க. நான் பாட்டு சும்மா கிடந்தோன்னு இவர் கூப்பிட்டாரா சரி இவர் ஏதோ சொன்னார் பண்ண அப்போ ஒத்துக்கலையா திருப்பி காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கினாரா சரி ஃபைட்டர் சொன்னாங்கன்னா நல்லா பண்ணனா. அப்புறம் சொன்னாங்க டேய் இந்த படத்தில் பாடுறான் அவன் தனியாக அவரோட சீனுக்குன்னாங்க. சரி அது போய்ட்டு உதயந்தாரில் போய் பார்க்குறேன் டக்குன்னு கட் ஆயிடுச்சு. இல்லையே இந்த சீனுக்கு அப்புறம் நம்ம சீனில் வரும் வரல. அப்புறம் பேஜாராக ஈவினிங்கில் வந்து அப்படியே உட்காந்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ணேன் பெரியபாளையத்தம்மனுக்கு போய் வேண்டி அம்மா இந்த மாதிரி வேப்பஞ்சாலை கொடுக்குறேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன். ஒரு 10ஆவது நாள் இருக்கும் மீண்டும் சாக்கடை சண்டை இணைக்கப்பட்டது அப்படின்னு தினத்தந்தியில் ஒரு 1/4 பேஜில் என் ஃபைட்டு அவர் போய் ரீசன் சார் பண்ணிட்டு வந்துருக்காரு பாம்பேயில் போய். அப்போ பார்த்துங்க அந்த அளவுக்கு எப்படி ஃபைட் பண்ணியிருப்பான்ட்டு. இப்போ ஆனஸ்ராஜ் வந்ததில்ல அந்த மாதிரி இருந்தது இந்த ஃபைட் அந்த நேரத்தில். ஸோ அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு கல்லாக வந்ததில் முதல் கல் அதுதான். அதுக்கு அடுத்தது வால்டர் வெற்றிவேல். அதுக்கு அடுத்தது ஒரு வில்லனாக போகலான்ட்டு இப்போ ஏற்கனவே நானும் ஒரு கமல் சாருக்கும் கொஞ்சம் இந்த கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உட்காந்துட்டு. நீ நீ நல்ல திறமை இருக்குது நீ பாட்டு இப்படி போயிட்டுருக்க அதெல்லாம் ஒன்று சார் நல்லா சம்பாரிச்சா போகும் சார் நம்ம தான் கதை அப்படின்னு. ஏன்னா நான் கால் கையில் நல்லா தூக்கம் ஃபைட்லாம் இவ்வளோ நல்ல ஒரு ஒர்க்கரு என்ன அப்போ ஒரு கேரக்டர்லாம் பண்ணால் நல்ல காசு சம்பாதிக்கலாம்னா சம்பாதிக்கலாம் வந்து என்ன ஐடியா சொல்லுவேன் எவன் கொடுக்குறான் எனக்குன்னா படம் நானே போய் கம்பெனியில் போய் நான் தாங்க பண்ண சொல்ல முடியுமா ஏன்னா கால் கையை தூக்கன்னு சொல்லணும். இன்னும் நேராக தான் நான் பார்த்தல எனக்கு தெரியாதா. அப்போ நான் சொல்கிறேன் மைக்கேல் மதன காமராஜில் ஃபைட் பண்ணு கேரக்டர் பண்ணு அப்படின்னு அவர் தான் முதல்ல த்ரோ அவுட்டு ஃபிலிமில் எனக்கு கமல் சார் தான் வந்து அந்த படத்தில் பண்ணார். அது தான் பார்த்தீங்கன்னா நல்லா காமெடி இருக்கும் ப்ளஸ் கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும் காமெடி கலந்த ஃபைட்டு தான்.
ஸோ இப்படி டெவலப் ஆகி மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்த்ததுனால ஜனங்களுக்கு ஒரு ஜீரணமாகுது. இப்போ நம்மளை வந்து நடிக்கும்போது தான் அந்த மாதிரி பண்ணுவார். ஏன்னா மற்றது எல்லாம் எப்பவும் போகும்போது மக்கள்கிட்ட பேசும்போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஆனால் பட் நான் சிவபக்தன். பிறந்ததுலேருந்தே சிவனுக்கு தான் நான் வந்து அடிமை. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன அது ஏன்னா அதை பேஸ் பண்ணினா இந்த ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டுறதுக்கு கொள்றதெல்லாம் சிவனை ரொம்ப வேண்டுவேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், இந்த ஸ்டண்ட்டில் வந்த பிறகு இன்னைக்கு பார்க்குறீங்க எல்லா இடத்துலையும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதாவது ஜிம்மில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் என்ன சரி நம்ம ஃபோட்டோ எங்கே வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராமன்ட்டு அந்த ஒரு இது பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஓம் நமக் சிவாயா சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கிருபானந்த வாரியார் இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த மூச்சு பிடிச்சி எப்படி இது பண்ணோம் அது பண்ணோம் எனக்கு அவருக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன பண்ணுவாங்க. அந்த மாதிரி மூச்செல்லாம் பிடிக்கும்போது நல்லா ஒரு ப்ரீத்திங் பவர்லாம் வந்து சொல்லி கொடுத்தாரு. நம்ம நாபினா இது, ஓம்னா இது, நாமா ஷி வா யா வா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ தபஸ் பண்ணும்போது நம்ம சொல்லுவார். ஸோ இந்த வகையில் இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கையாக தான் ஜெய் ஸ்ரீராம். இந்த சில பேர் இருப்பான் இவர் ஜெய் ஸ்ரீராம் அப்போ தானே சொல்கிறார் வேறு ஏதோ கட்சியில் இருக்காருன்னு. பட் அந்த ஸ்லோகத்தில் நல்லா ஒரு மூச்சு வந்து பிரணயத்தில் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ரீங்காரத்தில் சொல்லுவாங்க. எப்படின்னா ஓ ஒரே மூச்சில். அப்பா இது எல்லாமே பயங்கர ப்ராக்டிஸ் வேணும் சார். இது எல்லாராலையும் இது வந்து அந்த சிவமயத்தில் போகும்போது சைரத்துக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு படுக்கணும்னுவார். ஸோ நான் அப்பப்போலாம் போகும்போது எல்லா இடத்துலையும் இந்த சிவத்தொண்டு ஆட்டுறாங்கல்ல அவங்களாம் பார்த்து வருது. பட் இது சொல்லி கொடுத்து 2வது நாளே செத்துட்டார். அதான் சில பேர் படைக்கப்பட்டது இன்னாருக்கு மெசேஜ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி நாங்கள் வந்து இதுக்கு ஒரு வாட்டி தண்ணி அடிச்சுட்டு பாண்டிச்சேரி போயிட்டு அப்படி போயிட்டுருக்கும்போது அங்கே இது 365 நாள் சாப்பாடு போடுவாங்கள்ல, என்ன ஒரு பேர் வள்ளலார். நம்மளாம் அங்கே போய் செட் ஆகுவா? நான் சரி வள்ளலார் இவங்களாம் கூப்பிட்டு நம்ம ஆளுங்க ரொம்ப சரி நம்ம சிவபக்தர். நான் எதையில் நீ எதை சொன்னாலும் எனக்கு அதுதான் நம சிவாய அப்படின்ட்டு அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போ கூப்பிட்டு போனால் அங்கேருந்து ஒருத்தர் இல்லை தலையில கொண்டையெல்லாம் வச்சுட்டு எனக்குன்னு அனுப்பியிருக்காங்க. அவர் சொல்லி கொடுத்ததா இது. இப்போ கூட இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கிட்னி போயிடுச்சின்னு சொல்லும்போது எனக்கு பாய்சன் கொடுத்து இதுவாச்சு அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. பாய்சன் கொடுத்தவங்களும் செத்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அப்போ கூட எனக்கு வந்து ஹார்ட்லாம் இதுவாகிடுச்சு. அப்போ டாக்டர்னால சர்ஜரி பண்ணான்ட்டாங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணான்ட்டாங்க. பட் நான் பேசிக்கலாக எங்கள் அப்பா மருத்துவர். கொஞ்சம் அவர் சொல்லி கொடுத்த மருந்துகள்லாம் நிறைய எனக்கு தெரியும். இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் மருந்து கொடுப்பேன். சில பேருக்கெல்லாம் ஐடியா பண்ணி கொடுப்பேன். ஒரு 6-7 பேருக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்கு. 5 வருஷம் 6 வருஷம் 7-8 வருஷம் குழந்தை இல்லாதவங்களாம் குழந்தை பிறந்திருக்கு. டாக்டரால் கைவிடப்பட்டவர்களாம் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு பிளாக்கு 4-5 பிளாக் 5-5 பிளாக் இருக்கும். எங்கள் அப்பா அந்த இலெல்லாம் சொல்லுவார், அதெல்லாம் எடுத்து வந்து கொடுப்போம். அது நான் இது பண்ணோன்னா கரெக்டாக 18 நாள் இதெல்லாம் இதுவாகும். அந்த வகையில் தான் இப்போ நம்ம இந்த மருத்துவத்தில் நான் கொஞ்சம் எனக்கு ஒரு இதில் இருக்குது. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணோம். நான் சரி சர்ஜரி பண்ண போகிறீங்களா? ஆமாம் சார், பிளாக்லாம் இருக்குது, ஏன்னா இப்போது அட்மிட் ஆகிடுங்க. அப்போ தான் கிட்னி போயிடுச்சு, ஆக்சிஜன் சப்ளை ஆகலை. சரி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுமா ஆப்ரேஷன் தான் பண்ணணும். சரி எத்தனை பிளாக் இருக்குது சார்? 4 to 5 பிளாக்ஸ் இருக்கும். சரி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு வாங்க, திருப்பி ஸ்கேன் எடுப்போம். திருப்பி அதே 4-5 பிளாக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் தனியாக வீல் சேரில் வச்சு கொஞ்சம் பக்கத்துக்கும். ஏன் இல்லை சார் இது ஐசியூ வெளியே கொண்டு போவேன், ஒரு 5 நிமிஷம் தான் அப்படின்னு சரிட்டு பாட்டில் கீட்டில் எல்லாத்தையும் தொங்க போட்டுக்கிட்டு இப்படியே கொண்டு போய் வச்சாங்க. இதே தான் சொன்னேன். சொல்லி அடித்து முடிச்சு ஒரு நாள் அப்படியே தானத்தில் இருந்தேன். அப்படியே மைண்டை கொண்டு போயிட்டு அதெல்லாம் உடையிற மாதிரி இந்த பிளாக்ஸ் அப்படி நினைக்கும் போது உள்ளே அது கரெக்டாக போயிட்டுருக்கேன். ஏன்னா அதுக்கு மருந்து அப்படி தான். இப்போ நம்ம வெளியேனா நம்ம தண்ணி ஊற்றிச்சுன்னா பெருக்கலாம், உள்ளே இருக்க தண்ணி எப்படி பெருக்குவேன்?
இதுதான் பெருக்கம். கண்டிப்பா. மூளை தான் வந்து பெருக்கம். உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் அதுதான். நீங்கள் ஒரு இடத்துல கண்ணு தெரியலனா திடீர்னு சிந்திச்சிடும், முத்து பார்த்தா கண்ணு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு வைத்தியம் இயற்கையாக இருக்கு. ஆண்டவங்க ஒரு அடிபட்டால் கூட இயற்கையாக மனிதனுக்கு அது கூடக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா எங்கே மைனஸ் ஆகுதோ உடனே இருக்கிற பிளட்லாம் அங்கே வந்து ப்ளஸ் ஆகி அதை க்ளோஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒரே ஸ்பாட்டில் சூர்யா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டுருந்தாங்க வடபழனியில். அதை தியானம் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துட்டு ஃபுல்லாக எல்லாம் ஷோஹான்னு சொல்லிட்டு சரி போய் எடுங்க எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை. அன்றைக்கே டிஸ்சார்ஜ் வந்துட்டேன். டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு இது வந்து கிட்னி மட்டும்தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்போது ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை. சப்போர்ட் இல்லைன்னா அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அப்புறம் கிட்னி ஃபுல்லாக ஃபால்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டோனருக்குன்னு அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டாக எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆமாம் சார். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்மீகத்தில் நான் இருந்ததுனால கொஞ்சம் க்யூர் ஆக முடிஞ்சது, புரிஞ்சுக்க முடியுது சார்.